அது தொடர்ந்து நான் எஸ்ஐஆர் விஷயமாக நேற்று உச்சநீதிமன்றத்தில் ஒரு விஷயம் பேசப்பட்டிருக்கு. அதாவது என்ன சொன்னாங்க, அதிகமான ஆட்கள நீங்க போடுங்க. வேலைப்பளுவ குறைக்கணும்னா, அதிகமான ஆட்கள வந்து பிஎல்ஓவா போடுங்க அப்படிங்கிற மாரி விஷயமும் பல்வேறு கருத்துக்களையும் சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றம். எப்படி பார்க்குறீங்க அது? எஸ்ஐஆர் வாக்குரிமை பறிக்கிறது, என்னெல்லாமோ சொன்னாய்ங்க. குடியுரிமை பறிக்கிறது, எஸ்ஐஆர் வேண்டாம் மொத்தத்துல அப்படின்னு எல்லா உரிமையும் பறிக்கிறாங்க. இப்படி சொல்லிட்டு தானே கோர்ட்டுக்கு போனீங்க. கோர்ட்டு போனேன். இப்போ அங்கே போய் என்ன சொல்கிறீங்க? பிஎல்ஓக்கு இப்போ வேலைப்பளு அதிகமா இருக்கு. அவங்க சொல்லிட்டாங்க, எக்ஸ்ட்ரா போட்டுக்கோ. எக்ஸ்ட்ரா போட்டுக்கோ, அவங்கள இது பண்ணாத, ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுக்காத, அவ்வளோதானே. இந்த இவர் விஜய் குளறுபடியில் கலைஞர்கள் அவங்களும் இதே தான் சொல்லிக்கிறாங்க. பண்ணிக்கலான்ட்டாங்க. அவங்க 6,000 12,000 ஆகிட்டாங்க, டபுள் தி அமௌண்ட் ஆகிட்டாங்க ஆமா. கொடுக்குறது இது. அப்புறம் என்ன? நீங்கள் தேர்தல் ஆணையம் வேலையை செய்யலைன்னா நடவடிக்கை வரதான் செய்யும். ஏன்னா இங்கே என்ன பண்ணுவாங்க, இங்கே தேர்தல் ஆணையத்தை பயந்து தான் அவ்வளோ வேலை வேலை நடந்தது. நடந்துட்டு இருக்கு. நீங்கள் மீறினா இல்லாட்டி மீறிட்டு இருப்பாங்க, யாரும் வேலை செய்யாத கொடுக்காத கொடுக்காதுன்னு பெரிய பிரச்சனையாக இருக்கும். இங்கேயே 99% ஃபார்ம் போயிட்டு பதிவேற்றுதும் நடந்து இதுவும் வந்து வரைவு பட்டியலும் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இப்போ செக் பண்ணால் வரைவு பெட்டிலையும் உங்கள் பேர் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஆமா. இதில் ஆன்லைனில் போய் அந்த அளவுக்கு வந்துடுச்சு. அதுக்கு வேணால் இது வேணால் நாளைக்கு வேணால் நான் என்னன்றதை சொல்கிறேன். அப்போ அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கும்பொழுது அவங்களும் அதான் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க, வரைவு பட்டியல் வரைக்கும் நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோன்னு. அப்போது எஸ்ஐஆர்ன்றது இது கிடையாது. அப்புறம் யாரோ ஒருத்தர் சொல்லிக்கிறார், வாக்குரிமை குடியுரிமை ஏதோ ஊட்டியிருக்காங்க. அது எல்லாம் ஒன்றுமே பெருசாக ஈடுபாடில்லை. பிரசாந்த் பூஷன் வச்சுலாம் வாதாடிக்கிறாங்க, அது எதுவுமே நடக்கலை. ஏன்னா இது ஒரு சாதாரண பணி, தேர்தல் ஆணைய பணி. இதில் இவங்க பண்ண பில்டப்பு, நீங்கள் பார்லிமெண்ட்டே சம்பிக்க வச்சாங்க. நான் சொன்னேன்ல, சம்சா, அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. அவ்வளோதான். நீங்கள் அந்த பார்லிமெண்ட்டில் வந்துட்டு நீங்கள் பேசி 9ஆம் தேதின்ட்டார் அவர். இப்போ அதுலேயும் அடிபட்டுச்சா? அப்போ இங்கே ராகுல் அவருடைய ட்ராலி இங்கே வர வாய்ப்பு இல்லையானே? என்ன ட்ராலி? இப்போ ட்ராலியை உருட்டிட்டு வந்து பெரிய ஃபைலை தூக்கி வச்சு இத்தனை பேரை நீக்கியிருக்காங்க, இதனால தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்லி இப்போ இங்கே இந்த விளக்கம் இப்போ இருக்குது. இங்கே வரப்போதில்லை. இப்போ 70 லட்சம் பேர் நீக்கினோன்னா ஆய்வின்னுவாங்க, எல்லாத்துக்கும் தூக்கி அடித்தோன்னா கம்முன்னு போயிடுவாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. வர வாய்ப்பு இல்லை. அதனால் இவர்களுடைய பிரச்சாரம் இவர்கள் காலத்திலேயே அது ஒன்றும் இல்லாமல் போகுதுன்றது தான். அப்பப்போ லோக்கலில் பேசிக்குவாங்க, அவ்வளோதான். பெருசு